எங்கே தண்ணி விடுறாரு, இல்லை இவங்க வீட்டுக்குன்னா உடனே வந்துடும், நான் வந்து காவிரியை சொன்னேன், இந்த ரெட்டை அர்த்தத்தில் பேசுறது, இதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு பொருத்தமாக இருக்குதா? இப்போ புதுசாக இந்த 10 ஆண்டுகளில் பெருசாக நம்ம என்ன கிழிச்சு தள்ளிட்டோம்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணால் ஏற்றுக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, சரி நான் ஒன்று தெரியாமல் கேட்குறேன், அவராவது கட்சி தானா பேர் வச்சு தொடங்கி வந்தார், நீங்கள் எங்கிருந்து வந்தீங்க? நீங்கள் தஞ்சை விவசாய மக்களுக்காக பேச போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து ரீல்ஸ் எடுத்தார், அங்கே எடுத்தார், இங்கே எடுத்தாரு. நீங்கள் செங்கலை தூக்கிட்டுலாம் ரீல்ஸ் எடுக்காமலா இருந்தீங்க? இப்போ ஊரலகத்தில் வாங்கின பணத்துக்கு பதில் சொல்லாத ஒரு கட்சியாக நீங்கள் இருந்துக்கிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு சென்சேஷனான விஷயம் என்ன அப்படின்னா, நமது எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறேன் தஞ்சையில் அப்படிங்கிறதுல, ஏன்னா மக்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம ஒரு பொய்யை அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இல்லைன்னா மக்கள் நம்மளை மறந்துடுவாங்கல்ல, அதனால ஒரு போராட்டத்தை பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் போராட்டத்தை பண்ணி, சரி விவசாயிகளை பற்றி ஏதாவது பேசி விவசாயிகளுக்கு ஏதாவது சொல்லுவார், ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட எதிர்ப்பை தெரிவிப்பார் அப்படின்னு பார்த்தா, வெறும் மீடியா ஃபோக்கஸ்க்காக, அதுவும் ஒரு 70 நாள் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க, இதே ஒவ்வொரு 10 நாளுக்கு ஒருக்கா ஒரு கூவுறது, இதே ஒரு வேலை. மக்களுக்காக பேசினாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, எங்கே தண்ணி விடுறாரு, இல்லை இவங்க வீட்டுக்குன்னா உடனே வந்துடும், நான் வந்து காவிரியை சொன்னேன், இந்த ரெட்டை அர்த்தத்தில் பேசுறது, இதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு பொருத்தமாக இருக்குதா? ஒரு இரட்டை அர்த்தத்தில் ஃபஸ்ட்டு பேசலாமா? ஒரு எதிர்க்கட்சி தலைவர்களோ ஒரு மாண்பை மதித்து என்ன நம்ம வந்து மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு இரட்டை அர்த்தத்தில் பேசுறது, அவர் என்ன கிழிச்சிருவார் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இவர் நம்ம கட்டின பாலத்தில் நீங்கள் போனது தஞ்சையில் விவசாயிகளை வந்து நீங்கள் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக போனீங்க. ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து 101 அடியில் மெட்ரோ ரயில் போட்டிருக்கிறோம், அதில் போய் உட்காந்து ரீல்ஸ் எடுக்கிறாரு முதலமைச்சர். அதுக்கப்புறம் நம்ம வந்து செயின்ட் கோபைன் நம்ம கட்டின ஒரு இது, அங்கே போய் வந்து ரீல்ஸ் போடுறாரு, நம்ம கட்டின இதெல்லாம் அவரு திறந்து வைக்கிறாரு அப்படின்னு. நான் கேட்குறேன், ஜெயலலிதா அவர்கள் கட்டின பாலத்தை நீங்கள் திறந்து வச்சிங்களா இல்லையா? எத்தனை ஆண்டுகளாக போய்கிட்டு இருந்த பாலத்தெல்லாம் நீங்கள் திறந்து வச்சுட்டு அங்கே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க. வழக்கமாக ஸ்டிக்கர் ஒட்டுறது மட்டும்தான் நம்ம ஆட்சி. இப்போ புதுசாக இந்த 10 ஆண்டுகளில் பெருசாக நம்ம என்ன கிழிச்சு தள்ளிட்டோம்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணால் ஏற்றுக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, சரி நான் ஒன்று தெரியாமல் கேட்குறேன், அவராவது கட்சி தானா பேர் வச்சு தொடங்கி வந்தார், நீங்கள் எங்கிருந்து வந்தீங்க? உங்கள் தாத்தாவும் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறதான் ஞாபகத்தில் வருது. இவங்க தாத்தாவும் உங்கள் அப்பாவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன அட்ரஸ் இருக்குது? நீங்கள் என்ன தனித்துவமாக நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னு நீங்கள் என்ன தனித்துவம் பண்ணிட்டீங்க? சரி, கடந்த 5 ஆண்டுகளாக வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தீங்களே, விளையாட்டில் என்ன மாபெரும் விஷயத்த பண்ணிட்டீங்க? கிரவுண்டு கட்டித்தரேன்னு சொன்னீங்களே, ஒரு மாபெரும் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கட்டித்தரேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்களா, அதை செயல்படுத்தினீங்களா? நீங்கள் வந்தால் ஒரு மாபெரும் விளையாட்டுத்துறையில் ஒரு மாபெரும் மாற்றம் நடந்திருந்தீங்களே, என்ன நடந்தது? ஒருத்தர் உங்களை வந்து உங்கள் அப்பாவையும் உங்களை ஏமாற்றிட்டு போனதான் மிச்சம். அவன் வீல் சேரை விட்டிட்டு வந்து நான் மாற்றுத்திறனாளி உலக கப்பு வாங்கினேன்னு சொன்னதை ஆய்வு கூட பண்ண தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை வந்து ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போட்டு நியூஸுக்கு கொடுத்து ஒரு பெரிய இது நடந்து, அப்புறம் பார்த்தா அவன் ஏமாற்றிட்டு போன சாதாரண எவனோ ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டு போகிற அளவுக்கு உங்களோட உளவுத்துறையும் உங்களோட மேனேஜ்மெண்ட் இருந்தது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பேசலாமா? நீங்கள் தஞ்சை விவசாய மக்களுக்காக பேச போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து ரீல்ஸ் எடுத்தார், அங்கே எடுத்தார், இங்கே எடுத்தார். நீங்கள் செங்கலை தூக்கிட்டுலாம் ரீல்ஸ் எடுக்காமலா இருந்தீங்க? எடப்பாடி அவரோட ஃபோட்டோவை தூக்கிட்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தீங்களே. நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாரு. நீங்கள் ரொம்ப நாகரிகமாக பேசுகிறவங்களா? உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் நாகரிகமாக பேசுகிறாங்களா? அப்படியே ஒரு பார்வை பாத்திரல. இப்போ ஆர்எஸ் பாதியார்கிட்ட ஒரு பேட்டி கேட்குறாங்க. அவரெல்லாம் வந்து என்ன தெரியும்? அவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, சின்ன பையன் அவருக்கு இதெல்லாம் தெரியாது, ஆர்எஸ்எஸ் கொள்கையை சார்ந்தவர்னு அவர் ஏதோ சொல்கிறாரு. சரி, அங்கே லெஃப்ட்டுக்குள்ள இருந்து தாமோன் பவர்சன் உடனே ஒடியாந்து என்னங்கிறாரு, அவனெல்லாம் அப்போ பிறந்திருக்கவே மாட்டான், கலைஞர் இது பண்ணப்ப அவனெல்லாம் டவுசர் போட்டிருக்க காலம் இல்லை, பிறந்திருக்க மாட்டான். இந்த உரிமையில் ஒரு மினிஸ்டராக இருக்கக்கூடியவரை உரிமையில் பேசலாமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? தாமோன் பவர்சன் அவர்கள்லாம் ஆலந்தூர் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர், முன்னாள் வந்து அமைச்சராக இருந்தவர், மக்களால் புறக்கணிக்கப்பட்டு 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டவர். அவரெல்லாம் இன்னைக்கு வந்து பேசலாமா? இந்த மாதிரி உரிமையில் மக்களை மதிக்காம நாய் ஆட்சின்னு இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் சொல்ல மக்கள் மனசுல இருந்து இருட்டடிப்பு தான் நடந்துகிட்டே இருக்கும். அதோட ஒன்று என்னன்னா, காங்கிரஸோட கூட்டணி, அதனால வந்து இவர் கேட்க மாட்டாருன்னு நான் ஒன்று கேட்குறேன். 5 வருஷமா நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்களே,
நீங்கள் காங்கிரஸோடு சேர்ந்து என்ன கிழிச்சிட்டீங்க? ஒன்றும் இல்லை, அவரோட சேர்ந்து என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன நமக்கு சாதிக்க முடியும், நம்ம கட்சிக்கு என்ன பார்ட்டி ஃபண்டு வாங்கிக்க முடியும், இதெல்லாம் தானே நீங்கள் பண்ணீங்க. இன்னைக்கு வரையுமே லாட்ரி பண்ணாரு, அது பண்ணாரு, இது பண்ணாருன்னு சொல்ற உதயநிதி அவர்களை கேட்கிறேன். 500 கோடி என்கிட்ட வாங்கினியே என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. யாரு? லாட்ரி மார்ட்டின் அவரோட பையன் கேண்டிடேட்டா நின்று ஜெயிச்சார்ல பாண்டிச்சேரியில், அவரு தான். அவருக்கு உங்களோட பதில் என்ன? ஏதாவது பதில் இருந்தா சொல்லுங்க. இப்ப ஊரலகத்துல வாங்கின பணத்துக்கு பதில் சொல்லாத ஒரு கட்சியா நீங்க இருந்துகிட்டு இப்ப நீங்க 60-70 நாள் ஆன கட்சியை வந்து நீங்க கேட்கலாமா? நீங்க வந்து ஒரு பேசுறதுல போய் மக்களை ஏமாத்துறது, ஆனால் முன்னா பச்சை துண்டை போட்டுக்கிட்டு இப்போ வந்து ஏதோ விவசாயி மாதிரி நிற்கிறீங்களே. இதுக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் மக்களோடு மக்களாக நின்று என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? விவசாயிகள் வருடம் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கான தீர்வுங்கிறது எந்த ஆட்சியிலையும் கிடைக்காம அவங்களே பார்த்து சரி இது தேவையே இல்லைன்னு உங்களை புறக்கணிச்சு தான் ஒருத்தரை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பேக்ரவுண்டில் அவர் சினிமா துறையில் இருந்திருந்தாலும் அரசியலுக்கு புதுமை. எத்தனையோ பேர் வந்து சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தாங்க. சிவாஜி கணேசனோடவா நீங்கள் அவர் வெற்றி பெற்றாரா? நடிகர் திலகம் அவர்களே வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படிங்கிறப்ப மக்கள் ஒரு 2 விஷயம் பார்க்கலாம். அவரை மாபெரும் வெற்றியை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இல்லாட்டி ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டவே வேண்டான்னு புறந்தள்ளினாங்கன்னு கூட எடுத்துக்கலாமே. அப்ப மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் தான் நீங்க. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க எதிர்கட்சி அந்தஸ்துலையாவது இருக்கிறீங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த தடவை அந்த அந்தஸ்துலயே இருக்க மாட்டீங்க. அதுதான் ஜோதிடர்லாம் சொல்றாங்களே நிறைய பேர், அடுத்து தனுஷ் வந்துருவாரு, இல்ல சீமான் கூட எதிர்கட்சியா வந்துருவாரு போல. இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எதிர்க்கட்சி அந்தஸ்தி இழந்துட்டு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல ஏதாவது வாட்ச்மேன் வேலை இந்த மாதிரி தான் போகணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த ஏடிஎம்கேல நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் கட்சியில என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியாது, கட்சி இருக்குதா என்னன்னு தெரியாது. ஒரு பொதுச் செயலாளர் மாதிரியே வந்து அவர் பேச மாட்டேங்கிறார். ஏதோ ஒரு பூத் கமிட்டி மெம்பர் மாதிரி ஒடியாந்துட்டு 70 நாள் ஆச்சு. காவிரியில் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? காவிரியை பற்றிலாம் தெரியாது அவருக்கு. ஏன்னா அவர் வந்து அவருக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு. நீங்கள் இத்தனை வருஷம் எம்எல்ஏவாக இருந்து மினிஸ்டராக இருந்த அனுபவம் உள்ளவர் தானே. கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க சார். அதை விட்டுட்டு கட்சியே ஏப்பமாகி போய்கிட்டு இருக்குது. இன்னும் தரத்தட்டின கப்பல் மாதிரி கட்சி இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் கொடுத்த பொறுப்புகளை வேண்டான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வேலுமணி அவர்களும் சிவி சண்முகம் அவர்களும் பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. நான் வந்து புதிய பொறுப்புகள் நாங்கள் ஏற்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு. பல பேர் உங்கள் கட்சியை விட்டு போயிட்டாங்க. புதுசாக வந்து வட சென்னை மாவட்ட செயலாளர் அந்த ராஜேஷ் அவர்கள் கூட சேகர் பாபு அவர்களை பயங்கரமாக எதிர்த்து அந்த வீடியோலாம் வைரலாக இருந்ததை பார்த்தோம். அவரு கூட மாறி வந்து இன்னைக்கு வந்து தாவே கலப்பை இணைஞ்சிட்டாரு. அது இல்லாம செய்தி தொடர்பாளராக இருந்தாரு உங்க இதுல வைகை செல்வன் அவர்கள். வைகை செல்வன் அவர்கள்லாம் மடக்கு ஊதின்னு பயங்கரமா எல்லாம் பேசினாரு. ஆனா அவரைவே மடக்கு ஊதி இன்னைக்கு வந்து தாவேக்கால சேர வச்சிருக்கிறாங்க. அவரும் ஒரு பொறுப்பு வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப ஊர் உலகமே இன்னைக்கு ஏத்துக்கிட்டு ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க கட்சியே இல்லைன்னு ஆயிட்டு இருக்குது. நாளைக்கு கேண்டிடேட் நிப்பாங்களா அதிமுகல அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு இருக்குது. இன்னும் நீங்க என்னன்னா வந்து மற்றவங்களை என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது, அண்டர் கிரவுண்டு கூட்டணி திமுகவோட போடுறது, இதெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான இருக்கிற எம்எல்ஏக்களை வச்சு என்ன பண்ண முடியும்னு சிந்திச்சிங்கன்னா, மக்களுக்காக சிந்திச்சிங்கன்னா ஏன் மக்கள் உங்களை கைவிட போகிறாங்க? உங்களுக்காக நீங்கள் சிந்திக்கிறதுனால மக்கள் உங்களையே அத்துவான காட்டில் விடுற மாதிரி விட்டுட்டாங்க. உங்கள் லிஸ்ட்டில் திமுகவும் இணைஞ்சு தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதுலேயும் கடைசியாக வந்து இந்த உதயநிதி அவர் சொன்னதை என்னால் மறக்கவே முடியல. என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு தரங்கெட்ட ஆட்சி அப்படின்றார். நான் ஒன்று தெரியாமல் கேட்குறேன், தரங்கெட்ட ஆட்சிங்கிறது நீங்கள் சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லணும். மக்கள் உங்களை புறக்கணிச்சு தூக்கி வீசினாங்கல்ல. குறிப்பாக வந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களை வந்து அவரோட சொந்த தொகுதி எனக்கு கடைசியில் செய்வீங்களா, நீங்கள் இன்னும் சத்தமாக சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு பெரிய டஃப்பாக இருக்கும்னு நினச்சா அவரையவே தோக்கடிச்சு இன்னைக்கு மக்கள் தூக்கி எரிஞ்சாங்கல்ல தரங்கட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தரங்கட்டி ஆட்சி யாரோடது அப்படின்னு பாருங்க. 5 வருடங்களாக நின்று அடுத்த ஆட்சியை தொடர முடியாமல் போன அவல நிலையில் இருக்கக்கூடிய திமுக தான் மறுபரிசீலனை செய்யணும். நம்மளை மக்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. 60 நாள் 70 நாள் ஆன ஆட்சியை தரங்கட்ட ஆட்சின்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களோட நின்று கூட்டணியாக நின்ன எல்லாருமே நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. சமூக நீதி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் தேவை சமூக நீதி ஆட்சி அப்படின்னா அது தாவேகா ஆட்சி தான் அப்படின்னு உங்களோட கூட்டணியில் இருந்த திருமாவளவன் ஐயா முதற்கொண்டு எல்லாருமே சொல்லி இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய பலமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் பல ஆண்டுகளாக கூட்டணி வச்சுருக்கிற காங்கிரஸ் கூட உங்களை எட்டி உதச்சுட்டு அங்கே தாவேகா பக்கம் போயிட்டாங்க. ஈவன் கம்யூனிஸ்ட் கூட நீங்கள் அடிமையாக எத்தனை ஆண்டுகள் சிறைப்படுத்தி வச்சுருந்தீங்க, யாரையும் எங்கேயும் வெளியில் போக விடாமல் நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் சொல்கிற சின்னத்திலிருந்து வைகோ அவர்கள் உங்களை திட்டாத திட்டே கிடையாது. அப்போ யார் அந்த தரங்கெட்டத்தனத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது
நீங்கள் தான் ஆய்வு பண்ணணும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை 18 19 மினிஸ்டர்களே தோற்று போனாங்க. அந்த வரலாறு திமுகவுக்கு மட்டும்தான் உண்டு. போய் தரையை தட்டுறது, உடனே மீசையில் மண் ஒட்டாத மாதிரி எங்களுக்கு கீழே போனதும் தெரியும், மேலே வந்ததும் தெரியும்னு ஒரு டைலாக் விடுவீங்க. நான் இப்போ வேணால் சொல்கிறேன், மக்கள் மனசில் இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே போவீங்க, மீண்டெல்லாம் வரமாட்டீங்க. தர தட்டின கப்பல் நிறைய உங்களோட சேர்த்து வச்சுருந்துருக்கீங்க. அதுவும் இந்த தேமுதிகலாம் இருக்குதுல்ல, அவர் விஜய் பிரபாகரன் அவர்கள்லாம் வந்து எத்தனை தடவை நின்னாலும் ஜெயிக்க மாட்டார் போல தெரியுது. ஆனால் அவரெல்லாம் வந்து என்ன சொல்கிறாரு, ஓடு ஓடுன்னு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறாரு. ரொம்ப அவர் பார்த்தாலே எனக்கு ஒரு காமெடியாக இருக்குது. ஒரு பாட்டு பாடி மக்களை என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓடுங்க விஜய் சார், ஓடுங்க விஜய் சாருங்கிறாரு. ஏங்க அவர் ஏங்க ஓடணும்? நீங்கள் தான் ஒவ்வொரு தொகுதியாக ஓடணும். இதில் ஜெயிச்சிட மாட்டோமா, அதில் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒருத்தரை எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் தரங்கட்ட அந்த தனத்தை நம்ம கைவிடணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பேச்சாக இருந்தாலும் ஒரு ஆக்கப்பூர்வமான மக்களுக்காக நில்லுங்க, மக்களுக்காக பேசுங்க. வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக பேசுங்க. நீங்கள் கெட்ட கெட்ட வார்த்தையில் கமெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து இதுதான் எங்கள் மொழி அப்படின்னா நீங்கள் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது உங்களோட பேசுகிற மொழியிலிருந்தே தெரியும். அதில் விவசாயத்துக்கு நாங்கள் இவ்வளோ தள்ளுபடி செஞ்சுருக்கிறோம், அவ்வளோ தள்ளுபடி செஞ்சுருக்கிறோம், கலைஞர் வந்த உடனே கையெழுத்து போட்டார், இவர் கையெழுத்து போட்டார், அப்படியெல்லாம் கையெழுத்து போட்ட விவசாயிகள் இன்னைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்களா, இல்லை நீங்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறீங்களா? விவசாயி உழுது கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிற விவசாயி இன்னைக்கும் ஒரு சாதாரண மனுஷனாக தான் இருக்கிறான். ஆனால் ஓட்டு போட்ட நீங்கள், விவசாயிகள்னு நம்ப வைக்கிற நீங்கள் இன்னைக்கு சாதாரண மனிதர்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஊர் ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக எப்படியெல்லாம் வந்து சொத்து வந்தது அப்படிங்கிறது ஒரு மாபெரும் கேள்விக்குறி தான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள்கிட்டயே நான் கையில் விட்டுறேன். நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள், விவசாயிகள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்களா, இல்லை முந்தைய ஆட்சியாளர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் என்னோட கமெண்ட்டில் பகிர்ந்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.